வணக்கம் நண்பர்களே. உலக அரசியலில் மிக முக்கியமான ஒரு புதிய பாதுகாப்பு கூட்டணி உருவாகியுள்ளது. சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகளும் இணைந்து மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்ற புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 3 நாடுகளில் ஒரு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். இது நாட்டோவின் புகழ்பெற்ற ஆர்டிகிள் 5 விதியைப் போன்ற அமைப்பைக் கொண்டுள்ளது. அப்படியானால் இந்த மக்கா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்றால் என்ன? இந்த 3 நாடுகளும் ஏன் இப்போது ஒன்றிணைந்துள்ளன? பாகிஸ்தான் இதில் இருப்பதால் இந்தியாவுக்கு ஏதேனும் செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்கிறதா? விரிவாக பார்க்கலாம். 2026 ஆகஸ்ட் அன்று சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகள் இந்த ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை நோக்கம் கலெக்டிவ் டிஃபென்ஸ், அதாவது ஒரு உறுப்பினர் நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடந்தால் மற்ற உறுப்பினர் நாடுகளும் அதை தங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதும். நாட்டோ ஆர்டிகிள் 5 போல் இருக்குதா? இதுதான் இந்த அக்ரிமெண்டில் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். நாட்டோவில் ஆர்டிகிள் 5 என்ற கலெக்டிவ் டிஃபென்ஸ் ப்ரொவிஷன் இருக்கிறது. ஒரு நாட்டோ நாட்டின் மீது ஆர்ம்ட் அட்டாக் நடந்தால் அது அனைத்து நாட்டோ நாடுகளின் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும். மக்கா அக்ரிமெண்டின் மியூச்சுவல் டிஃபென்ஸ் பிரின்சிபிளும் தொழில்நுட்ப ரீதியாக இதை போன்றது என்று துருக்கி தரப்பில் விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை உடனடியாக புதிய நாட்டோ என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் நாட்டோ போன்ற பெரிய இன்ஸ்டிடியூஷனல் மிலிட்டரி ஸ்ட்ரக்சர் மற்றும் விரிவான கமிட்மெண்ட்ஸ் இந்த அக்ரிமெண்டில் இன்னும் இல்லை. 3 நாடுகளும் என்ன செய்யப் போகின்றன? இந்த அக்ரிமெண்ட் வெறும் தாக்குதல் நடந்தால் உதவுவது மட்டும் கிடையாது. 3 நாடுகளுக்கும் இடையே டிஃபென்ஸ் கோஆபரேஷன் பெரிய அளவில் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைசஸ், ஆர்மி, நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸ் இணைந்த பயிற்சிகள், ஏர் டிஃபென்ஸ் கோஆபரேஷன், மிசைல் மற்றும் ட்ரோன் த்ரெட்ஸ்க்கு எதிரான பாதுகாப்பு, அன்மேன்டு சிஸ்டம்ஸ், மிலிட்டரி ட்ரோன்ஸ் மற்றும் ஆட்டோனமஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், மாடர்ன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டிஸில் கோஆபரேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஃபென்ஸ் மற்றும் மிலிட்டரி ஆபரேஷன்ஸில் AI டெக்னாலஜி பயன்படுத்துவதற்கான கோஆபரேஷன், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வெப்பன்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்களை இணைந்து டெவலப் மற்றும் மேனுஃபேக்சர் செய்வதற்கான வாய்ப்புகளும் இதில் உள்ளன. மேலும் ஃபாரின் மினிஸ்டர்ஸ், டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மற்றும் ஆர்ம்ட் ஃபோர்சஸ் சீஃப்ஸ் இடையே கோஆர்டினேஷன் மெக்கானிசம்ஸ் உருவாக்கப்பட உள்ளன. ஏன் இப்போது இந்த அக்ரிமெண்ட்? மிடில் ஈஸ்ட் தற்போது கடுமையான செக்யூரிட்டி டென்ஷன்ஸை சந்தித்து வருகிறது. ஈரான் தொடர்பான கான்ஃப்ளிக்ட், மிசைல் த்ரெட்ஸ், ரெட்சி மற்றும் கஃப் பகுதிகளின் செக்யூரிட்டி சிச்சுவேஷன் போன்றவை கஃப் நாடுகளின் பாதுகாப்பு கணக்குகளை மாற்றியுள்ளன. இந்த சூழ்நிலையில் சவுதி அரேபியா தனது செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்ஸை மேலும் வலுப்படுத்த முயற்சி செய்கிறது. பாகிஸ்தான் ஏற்கனவே சவுதி அரேபியாவுடன் நீண்டகால மிலிட்டரி ரிலேஷன்ஷிப் வைத்திருக்கிறது. துருக்கி நாட்டோ மெம்பர் மட்டுமல்லாமல் பெரிய மிலிட்டரி மற்றும் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி கொண்ட நாடு. எனவே இந்த 3 நாடுகளின் கூட்டணி ஸ்ட்ராட்டிக்கலி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது ஈரானுக்கு எதிரான கூட்டணியா? துருக்கி இதற்கு தெளிவான விளக்கம் கொடுத்துள்ளது. இந்த அக்ரிமெண்ட் ஈரான் அல்லது வேறு எந்த குறிப்பிட்ட நாட்டையும் டார்கெட் செய்து உருவாக்கப்படவில்லை. இது டிஃபென்சிவ் அக்ரிமெண்ட் என்று துருக்கி கூறியுள்ளது. அதாவது எந்த நாட்டை எதிரியாக அறிவிப்பது என்பதற்கு பதிலாக உறுப்பினர் நாடுகளின் கலெக்டிவ் செக்யூரிட்டியை வலுப்படுத்துவதே நோக்கம் என்று கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? இந்தியாவை பொறுத்தவரை இதுதான் முக்கியமான பகுதி. இந்த அக்ரிமெண்டில் பாகிஸ்தான் இருக்கிறதால் இந்தியா இதை கவனமாக பார்க்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் MEA இந்த அக்ரிமெண்டின் இம்ப்ளிகேஷன்ஸ் குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக 2 விஷயங்கள்: இந்தியாஸ் நேஷனல் செக்யூரிட்டி மற்றும் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி ஆகியவற்றில் இதன் தாக்கம் என்ன என்பதை இந்தியா மதிப்பீடு செய்து வருகிறது. தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் காப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் என்றும் MEA தெரிவித்துள்ளது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இந்த அக்ரிமெண்டில் இருப்பதால் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் ஏற்பட்டால் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கு எதிராக போரில் இறங்கிவிடும் என்று இப்போதே கூற முடியாது. அக்ரிமெண்டின் நடைமுறை அப்ளிகேஷன், கன்சல்டேஷன்ஸ் மற்றும் ஒரு குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் எப்படி வகைப்படுத்தப்படுகிறது என்பதுதான் முக்கியம். எனவே இதை சென்சேஷனலாக பார்க்காமல் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட்டாக பார்க்க வேண்டும். 3 நாடுகளின் ஸ்பெஷல் ஸ்ட்ரென்த் என்ன? இந்த கூட்டணியை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவது 3 நாடுகளின் வெவ்வேறு ஸ்ட்ரென்த்ஸ். சவுதி அரேபியா உலகின் முக்கியமான ஆயில் எக்ஸ்போர்ட்ஸில் ஒன்று. பெரிய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் கேப்பபிலிட்டி உள்ளது. துருக்கி நாட்டோ மெம்பர், மிகப்பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் மற்றும் வளர்ந்து வரும் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி உள்ளது. பாகிஸ்தான் பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸ் கொண்ட நாடு, மேலும் நியூக்ளியர் வெபன்ஸ் கேப்பபிலிட்டி கொண்ட நாடு. இந்த 3 நாடுகளின் கேப்பபிலிட்டிஸ் ஒன்றாக சேர்வதுதான் இந்த அக்ரிமெண்டை ஜியோபாலிட்டிக்கலி முக்கியமாக்குகிறது. ஃபியூச்சரில் இன்னும் நாடுகள் சேருமா? இதுவும் முக்கியமான கேள்வி. இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் எதிர்காலத்தில் எக்ஸ்பாண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக துருக்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எகிப்ட் போன்ற நாடுகள் எதிர்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்பும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி நடந்தால் மிடில் ஈஸ்ட் மற்றும் சவுத் ஆசியாவின் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரில் இது இன்னும் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மொத்தத்திலே மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் என்பது சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இடையிலான ஒரு முக்கியமான கலெக்டிவ் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட். ஒரு நாட்டின் மீது ஆர்ம்ட் அட்டாக் நடந்தால்
அதை 3 நாடுகளின் மீதும் நடந்த தாக்குதலாக கருதுவது இதன் முக்கிய அம்சம். ஆனால் இது நாட்டோ போன்ற முழுமையான மிலிட்டரி அலையன்ஸாக மாறுமா? வேறு நாடுகள் இதில் இணையுமா? மிக முக்கியமாக பாகிஸ்தான் காரணமாக இந்தியாவின் செக்யூரிட்டி கால்குலேஷன்ஸ் எப்படி மாறும் என்பதை வரும் மாதங்களில் கவனிக்க வேண்டும். இதுபோன்ற முக்கியமான கரண்ட் அஃபயர்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.